நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் பயண தடைகள் மற்றும் சிரமங்களால் அருகில் இருக்க முடியாத இந்த நேரத்தில் உங்கள் பெற்றோருக்கு மருத்துவ தேவைகளை வழங்கி எங்கள் சொந்த பெற்றோரை போல நாங்கள் அன்புடன் பராமரிப்போம். மெடிப்ளேஸ். லங்காஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம். என்றும் இணைந்திருக்கிறீர்கள் லங்காஸ்ரீயின் நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியுடன். பிள்ளையான் தேசிய வீரன், அவரை பாதுகாக்க நான் சட்டத்தரணியாக முன்னிலையாகுவேன். புலிகள் அமைப்பை அழிக்க பிள்ளையான் இராணுவத்துக்கு தகவல் வழங்கி உளவாளியாக செயற்பட்டார். ஆகவே சிங்கள இனம் பிள்ளையானுக்கு நன்றி கடன் பட்டுள்ளது என்று யார் சொன்னது? நானா சொன்னேன்? இல்லை, உதயகம்மன் பிள்ளை சொன்னார். இப்போ சில பேர் யோசிக்கலாம், என்னடா நியூஸ் இன்சைட்டை திறந்தாலே அண்மை காலமாக இந்த உதயகம்மன் பிள்ளை பற்றி தான் அதிகமாகவே நில்சான் பேசுகிறார் என்று நீங்கள் சிந்திக்கலாம். என்ன செய்ய, நியூஸ் கிரியேட்டராக இன்று உதயகம்மன் பிள்ளை மாறியிருக்கின்றார். ஆனால் அதற்கெல்லாம் காரணம் உதயகம்மன் பிளவை நியூஸ் கிரியேட்டராக பலர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு பின்னணியில் ஒரு குழு இருக்கின்றது. அந்த குழு என்ன, யார் என்பதை குறித்து போகின்ற நாட்களில், எதிர்வரும் நாட்களில் நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இன்று என்ன விசேஷம் என்று பார்த்தால், பலரும் அவளோடு எதிர்பார்த்து காத்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். நிறைய பேர் தனிப்பட்ட ரீதியாக கேட்டிருந்தீர்கள். நேற்று பிள்ளையான் அழைத்து வந்ததை பற்றி நில்சான் சொன்னீர்கள். ஆனால் நீதிமன்றத்தில் என்ன நடந்தது, எதை பற்றி பேசினார்கள், பிள்ளையான் வாய் திறந்தாரா இல்லையா, அதுபோல ஈஸ்டர் தாக்குதல் குறித்து பேசப்பட்டதா அல்லது எதை பற்றி பேசினார்கள் என்று பலர் என்னிடம் கேள்வி கேட்டீர்கள். என்ன பேசினார்கள், நீதிமன்றத்தில் நேற்று என்ன நடந்தது என்பது குறித்து அனைத்து தகவல்களையும் திரட்டி கொண்டு தான் இன்றைய நியூஸ் இன்சைட் நிகழ்ச்சியினூடாக நான் உங்களை சந்திக்கின்றேன். உதயகம்மன் பிள்ளைதான் நேற்று பிள்ளையானுக்கு ஆதரவாக, பிள்ளையான் சார்பாக முன்னிலையாகிய சட்டத்தரணி உதயகம்மன் பிள்ளை. இதுவரை உதயகம்மன் பிள்ளை சட்டத்தரணி என்று சொன்னாலும் கருப்பு கோட்டணிந்து நாங்கள் எங்குமே பார்த்ததில்லை. எந்த ஒரு வழக்குக்கும் விசாரணைக்கும் வாதாட இவர் நீதிமன்றத்துக்கு சென்றதை நாங்கள் கண்டதில்லை. ஆனால் நேற்றைய தினம் பிள்ளையானுக்காக, சிவனேசத்துறை சந்திரகாந்தனுக்காக உதயகம்மன் பிள்ளை ஆஜராகி வாதாடி இருந்தார். ஆனால் அவருடைய வாதங்களில் உதயகம்மன் பிள்ளை முன்வைத்த பல காரணங்களை, பல விடயங்களை நீதவான் அவர்கள் நிராகரித்திருக்கின்றார். ஏன், எதனால், என்ன பேசப்பட்டது என்பதை நாங்கள் விவரமாக பார்க்கலாம். உண்மையிலேயே சிவனேசத்துறை சந்திரகாந்தன் பிள்ளையான் 2025 ஏப்ரல் 8ஆம் தேதி மட்டக்களப்பில் அவருடைய கட்சி அலுவலகத்தில் வைத்து சிஐடியினரால் பிள்ளையான் கைது செய்யப்படுகின்றார். அவர் மாத்திரமல்ல, அங்கிருந்த இன்னும் பல பொருட்களையும் சிஐடியினர் கைது செய்கின்றார்கள். எதற்காக என்று அன்று இரவு தெரியாவிட்டாலும் கூட ஏப்ரல் 9ஆம் தேதி அவருடைய கைது குறித்து பல செய்திகள் வெளியானது. அதுதான் கிழக்கு மாகாண பல்கலைக்கழக துணைவேந்தர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டமை தொடர்பில் தான் விசாரணைக்காக அவர் கைது செய்யப்பட்டார். இந்த விடயம் சம்பந்தமாகத்தான் நேற்றைய தினமும் கல்கிசை நீதிமன்றத்திலே பிரதானமாக பேசப்பட்டிருக்கின்றது. ஏன் கல்கிசை நீதிமன்றத்திலே கிழக்கு மாகாண பல்கலைக்கழக துணைவேந்தர் சிவசுப்பிரமணிய ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டவை சம்பவம் விசாரிக்கப்படுகின்றது என்று உங்களில் பலருக்கு கேள்வி இருக்கலாம். உண்மை என்னவென்றால், கிழக்கு மாகாண பல்கலைக்கழக துணைவேந்தர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் 2006 டிசம்பர் 15ஆம் தேதி கொழும்பில் நடந்த ஒரு மாநாட்டில் கலந்து கொண்டு தெஹிவலையில் இருந்த அவருடைய வீட்டிற்கு மதிய உணவிற்காக சென்ற போது தான் அவர் காணாமலாகின்றார். ஆகவே தெஹிவலை போலீஸ் நிலையத்திலே அவருடைய குடும்பத்தினர், உறவினர்கள் ஒரு முறைப்பாட்டை முன்வைக்கின்றார்கள், துணைவேந்தரை காணவில்லை என்று. அந்த முறைப்பாட்டை அடுத்து அப்போதைய போலீஸ் மா அதிபரின் கோரிக்கைக்கு அமைய, உத்தரவுக்கு அமைய சிஐடியினருக்கு இந்த விசாரணை செல்கின்றது. சிஐடியினர் விசாரணைகளை ஒரு விசேட குழுவை நியமித்து விசாரிக்க ஆரம்பிக்கின்றார்கள். இருப்பினும் என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பது குறித்து தகவல்கள் வெளியாகவில்லை. பிற்காலத்தில் தான் உண்மை தெரிந்தது, இவர் யாரால் கடத்தப்பட்டார், காணாமலாக்கப்பட்டார் என்று. அந்த விசாரணைகளின் அடிப்படையில் தான் சந்திரகாந்தன் அல்லது பிள்ளையான் கடந்த வருடம் ஏப்ரல் 8ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். தொடர்ந்து 359 நாட்கள் சிஐடியின் கீழ் இவர் தடுத்து வைக்கப்பட்ட விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வந்தார். அதுவும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழும் இவர்
தடுத்து வைத்து விசாரணைக்குட்படுத்தப்பட்டு வந்தார். 90 நாட்கள் மேலும் மேலும் கால அவகாசம் கோரி காலங்களை கோரி இவர் தொடர்ந்தும் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும், இவரிடம் விசாரணை நடக்க வேண்டும் என்று சிஐடியினர் கோரிக்கை வைக்க நீதிமன்றத்தில் அவர்களுக்கு அனுமதி கிடைக்க 90 வந்து 359 நாட்கள் தொடர்ச்சியாக அவர் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வந்தார். ஆகவே நேற்றைய தினம் பிள்ளையானுக்கும் துணைவேந்தர் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டமைக்கும் என்ன சம்பந்தம் என்றால், பிரதான சந்தேக நபராகவே பிள்ளையான் நேற்று பெயர் குறிப்பிடப்பட்டார். கைது பண்ண வேண்டிய ஆர்டரில் 4வது இடத்தில் தான் பிள்ளையானுடைய பெயர் இருந்தது. ஆனால் நேற்றைய தினம் பிரதான சந்தேக நபர் அல்லது முதலாவது சந்தேக நபராக பெயர் மாற்றி எழுதப்பட்டது. இதுவரை இந்த சம்பவத்தோடு 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த 5 பேரில் பிரதானமானவராக இன்று பிள்ளையான் பெயரிடப்பட்டிருக்கின்றார். நேற்று இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது, இந்த வழக்கு விசாரணையின் போதுதான் சிஐடியினர் பல அதிர்ச்சிகரமான சம்பவங்களை நீதிமன்றத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அதில் பிரதானமான ஒன்று தான் பிள்ளையானுக்கு சொந்தமான பிள்ளையானால் நடத்தப்பட்ட வதை முகாம் சம்பந்தமாக. இதுவரை பட்டலந்த வதை முகாம் குறித்து நாங்கள் நிறைய காணொளிகளிலே பேசியிருக்கின்றோம். இதற்கும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் தொடர்பிருப்பதாக, அவரால் நடத்தப்பட்டதாக என்று கூட பல இடங்களில் பேசியிருக்கின்றோம். ஆனால் இப்போது தான் வருகிறது இன்னொரு வதை முகாம். யாருடையது? சிவனேசத்துறை சந்திரகாந்தனால் நடத்தப்பட்ட வதை முகாம். இந்த வதை முகாமில் பல கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள், பலர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த அனைத்து விவரங்களும் நேற்று கல்கிஸ்ஸை நீதவான் நீதிமன்றத்திலே சிஐடி அதிகாரிகள் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் இதில் இருக்கின்றது. என்ன என்று இன்னும் விவரமாக பார்க்கலாம் வாருங்கள். முதலில் கிழக்கு மாகாண பல்கலைக்கழக துணைவேந்தர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டு அந்த சடலம் எரிக்கப்பட்டிருக்கவை சம்பந்தமாக பல விடயங்கள், உண்மைகள் வெளியாகி இருக்கின்றது. இந்த அனைத்து சம்பவங்களும் செவனப்பெட்டிய என்கின்ற இடத்தில் இருக்கின்ற பிள்ளையானால் நடத்தப்பட்ட ஒரு வதை முகாமில் வைத்துத்தான் இது அனைத்துமே செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் செய்யப்பட்ட அல்லது இடம்பெற்ற இடமான பிள்ளையானுடைய வதை முகாம் சம்பந்தமாகத்தான் நேற்று பிரதானமாக பேசப்பட்டிருக்கிறது. இந்த வதை முகாமுக்கு ஏதாவது இராணுவத்தின் அனுமதி அல்லது அரசாங்கத்தின் அனுமதி அந்த காலகட்டத்தில் இருந்ததா என்று கேட்டால் எந்த விதமான அனுமதியும் இல்லாமல் தான் பிள்ளையான் தனக்கென்று தன்னுடைய எதிரிகளை பழிவாங்க அல்லது பல அரசியல்வாதிகளுடைய கோரிக்கைகளுக்கு, அவர்களுடைய தேவைகளுக்கேற்ப அரசியல் விவகாரங்களுக்காக பழிவாங்குவதற்காக இந்த வதை முகாமை நடத்தி இருப்பது வெளியே வந்திருக்கு. கடந்த காலங்களிலே சொல்லப்பட்டது பிள்ளையான் யுத்தம் செய்தார் என்று, அரசுக்கு ஆதரவாக செயற்பட்டார் என்று, அரசுக்கு ஆதரவாக எல்டிடி இயக்கத்துக்கு எதிராக இவர் யுத்தத்தில் செயற்பட்டார் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. ஆனால் பாதுகாப்பு அமைச்சு சிஐடிக்கு ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கிறது. பிள்ளையானுக்கு எந்தவித உடன்படிக்கையும் அல்லது அக்ரிமெண்ட்டும் கொடுக்கப்படவில்லை என. சாதாரணமாக அரசுக்கு ஆதரவாக, அரசுக்கு சார்பாக யுத்தம் செய்தாலோ இராணுவத்தில் இணைந்தாலோ அவர்களுக்கு என்று ஒரு உடன்படிக்கை இருக்கும், அவர்களுக்கு ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும். ஆனால் பிள்ளையானுக்கு அந்த மாதிரி எந்த விதமான அக்ரிமெண்ட்டும் உடன்படிக்கையும் இல்லை என்று பாதுகாப்பு அமைச்சு சிஐடிக்கு தெரிவித்திருக்கின்றது. ஆகவே எந்த விதமான அக்ரிமெண்ட்டும் இல்லாமல் தான் பிள்ளையான் அப்போதைய இலங்கை அரசாங்கத்துக்கு உளவாளியாக உதவி இருக்கின்றார். அது ஒரு விடயம். மற்றது, அவருடைய தேவைக்கு ஏற்ப, அவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப, அவருடைய தேவைகளுக்காக மாத்திரம் அந்த வதை முகாமை ரகசியமாக நடத்தி வந்திருக்கின்றார். மக்களுக்கு ரகசியமாகத்தான், ஆனால் அப்போதைய அரசாங்கத்துக்கு அது நிச்சயமாக தெரிந்திருக்கும். தெரியாமல் இது எதுவுமே நடந்திருக்காது என்பது தான் உண்மை. அது மாத்திரமல்லாமல் அப்போதைய அரசாங்கத்தின் அந்த காலகட்டத்திலே பிள்ளையானுக்கு பல ஆயுதங்களும் வழங்கப்பட்டிருக்குது. நேற்றைய தினம் நீதிமன்றத்திலே சொல்லப்பட்டது. என்னென்ன ஆயுதங்கள், எத்தனை என்ற கேள்வி இருக்கும். அதற்கான பதில் இதோ. T56 ரக துப்பாக்கிகள் 362, MM9 துப்பாக்கிகள் 36, மைக்ரோ துப்பாக்கி ஒன்றும் வழங்கப்பட்டிருக்கிறது. கணக்குகளில் இருப்பது இத்தனை, இல்லாதது இன்னும் எத்தனை. அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு விடயம். எத்தனை ஆயுதங்களையும் பெற்றுக்கொண்ட பிள்ளையான் இந்த எந்த விதமான ஆயுதங்களையும் அரசுக்கு திருப்பி கொடுக்கவில்லை என்பதும் ஹைலைட்டான ஒரு விடயம்.
மிக ஆபத்தான ஒரு விடயம். இன்னமும் பிள்ளையானுக்கு கீழே பிள்ளையானோடு தொடர்பான இடங்களில் பிள்ளையானின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற இடங்களில் தான் அல்லது அவரோடு சார்ந்த நபர்களின் கையில் தான் இந்த துப்பாக்கிகள் மறைத்து வைக்கப்பட்டிருப்பது தற்பொழுது நீதிமன்றத்திலே இந்த விடயம் அம்பலமாக இருக்கின்றது. உடனடியாக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் இந்த அத்தனை துப்பாக்கிகளையும் மீள கை பெற்றுவதற்கு. பாருங்கள், T56 ரக துப்பாக்கிகள் 362, MM9 36 மைக்ரோகன் 1. பேரதிர்ச்சி, பெரும் அதிர்ச்சி. இந்த துப்பாக்கிகள் எல்லாம் எங்கே? இதை வைத்து என்னென்ன அநியாயங்கள் செய்தார்கள்? பாதாள உலக குழுக்களுக்கு ஆயுதங்கள் கடந்த காலங்களில் எங்கிருந்து கிடைத்தது? பாதாள உலக குழுவினர் பயன்படுத்திய ஆயுதங்களா இவை என்ற பல கேள்விகள் இப்பொழுது எழுந்திருக்கிறது. அதற்கான பதிலை தேடித்தான் தற்போது சிஐடியினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றார்கள். இந்த வதை முகாம் சம்பந்தமாகவும் நேற்றைய தினம் இன்னும் பல விடயங்கள் பேசப்பட்டிருக்கிறது. இது பிள்ளையானுடையது என்பது உறுதியாகி இருக்கின்றது. இந்த வதை முகாம் செவனப்பட்டிய பகுதியில் தான் நடத்தப்பட்டு வந்திருக்கின்றது. அந்த வதை முகாமில் வைத்துத்தான் கிழக்கு மாகாண துணைவேந்தர் கொடுமைப்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார். அதை நேரில் கண்டவர்களே சாட்சி வழங்கி இருக்கிறார்கள். அந்த சாட்சிகளை அடிப்படையாக வைத்துத்தான் பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். நேரில் கண்டவர்கள் என்றால் யார் என்று தெரியுமா? அதே வதை முகாமில் வேலை பார்த்த இருவர் தான். அந்த 2 பேர் குறித்தும் விவரங்கள் இருக்கிறது. நாங்கள் அவர்கள் சம்பந்தமாகவும் பார்க்கலாம். இதுவரை இல்லாத ஒரு விடயம் நேற்று இடம்பெற்றிருக்கிறது. நேற்று பிள்ளையான் சார்பில் உதய கம்மன் பிள்ளை முன்னிலையாகி வாதாடினது நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டிருந்தேன். ஆனால் சட்டத்திறனியாக முன்னிலையான உதய கம்மன் பிள்ளையானுக்கு ஆதரவாக முன்வைத்த கருத்துக்கள், காரணங்கள் பலவும் நீதவான் அவர்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. அவை ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை. அவற்றில் உண்மைத்தன்மை குறைவாக இருக்கிறது. அந்த காரணங்களால் பல காரணிகள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் உதயகம்மன் பிள்ளை நீதிமன்றத்திலிருந்து வெளியே வந்து கொடுத்த வாய்ஸ் கட்டோ முற்றிலும் மாறுபட்டது. அதையும் நாங்கள் பார்க்கலாம். அதே போலத்தான் நேற்று இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது என்றும் இல்லாதவாறு கல்கிஸ்ஸை நீதிமன்றத்திலே பாதுகாப்பு மும்முரமாக பலப்படுத்தப்பட்டிருந்தது. STF பாதுகாப்பு, போலீஸ் பாதுகாப்பு, ஏன் சிவனேஸ்துரை சந்திரகாந்தன் பிள்ளையானை நீதிமன்றத்துக்கு அழைத்து வந்தது கூட கடும் பாதுகாப்புக்கு மத்தியில் தான். ரைட்? ஆகவே கடும் பாதுகாப்புக்கு மத்தியில் இந்த வழக்கு விசாரணை நேற்றைய தினம் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த சம்பவத்துடன், அதாவது கிழக்கு மாகாண பல்கலைக்கழக துணைவேந்தர் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டு இப்பொழுது எங்களுக்கு தெரியும் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். இன்னும் என்ன செய்திருக்கிறார்கள் என்பது குறித்து அடுத்தடுத்த வரிகளில் நான் உங்களுக்கு குறிப்பிடுவேன். அதற்கு முன்பதாக இந்த கொலை விவகாரத்தோடு 5 பேர் இதற்கு முன்பதாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதுவரை 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதில் பிரதான சந்தேக நபராகத்தான் பிள்ளையான் நீதிமன்றில் நேற்றைய தினம் குறிப்பிடப்படுகின்றார். கைது செய்யப்பட்ட ஓடரிலே பிள்ளையான் 4வது இடத்தில் இருந்தார் என்று நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டேன். அந்த விடயம் மிக முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. இதற்கு முன்பாக யார் யார் கைதானவர்கள் என்று பார்த்தால் கதிர்காமர் தம்பி, நடராஜா, ஜெயகாந்தன், தேவராசா ரவி ஆகியோர் என்று பெயரிருக்கின்ற 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 5வது நபர் தான் பிள்ளையான். ஆனால் இன்று 5வது நபர் அல்ல, 1வது நபர், இந்த லிஸ்டிலே 1வது நபராக பிள்ளையானுடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த வழக்கு விசாரணையின் போது நீதிமன்றத்திலே சிஐடியினர் மிக முக்கியமான 3 காரணங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அதாவது விசாரணைகள், சாட்சியாளர்களின் வாக்குமூலங்கள் எல்லாவற்றையும் வைத்து, இவர்களுடைய விசாரணைகளின் அடிப்படையில் வைத்து 3 பிரதான காரணங்களை இவர்கள் விவரித்திருக்கிறார்கள். அது சம்பந்தமாக அடுத்தாக பார்க்கலாம். முதலாவது, துணைவேந்தர் ரவீந்திரநாத் கடத்தப்படுவதற்கு முன்பதாக அதே வருடம் கிழக்கு மாகாண பல்கலைக்கழகத்தின் கலைப்பீட பீடாதிபதி கடத்தப்பட்டிருக்கின்றார். கடத்தியவர்கள் கூறுகிறார்கள், துணைவேந்தர் பதவி விலக வேண்டும், இல்லை என்றால் உன்னை கொள்ளுவேன் என்று அச்சுறுத்தல் விடுத்திருக்கிறார்கள். அதற்கேற்றால் போல் துணைவேந்தர் பதவி விலகல் கடிதத்தை பல்கலைக்கழகத்துக்கு கொடுக்கின்றார். ஆனாலோ ஒரு சில காரணங்களுக்காக பல்கலைக்கழக முகாமைத்துவம் குழுவினர் அந்த கடிதத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார்கள். ஆனால் எப்படியோ அந்த பீடாதிபதி, கலைப்பீட பீடாதிபதியை கடத்தியவர்கள் அவருடைய வீட்டிற்கு அருகிலேயே அவரை விடுவித்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள். இந்த வழக்கு விசாரணையிலே குறித்த அந்த பீடாதிபதியும் சாட்சி வழங்கியிருக்கின்றார். பிள்ளையானால்
தாம் எவ்வளவு அச்சுறுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டார், எவ்வளவு அச்சுறுத்தல் அவருக்கு கொடுக்கப்பட்டது என்று அந்த பீடாதிபதியும் சாட்சி வழங்கியிருப்பதை நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கும். இரண்டாவது விடயம் தான் இந்த செவனப்பட்டிய வதை முகாம். இந்த இடம் தொடர்பாக பிள்ளையானுக்கு கீழே அதே வதை முகாமில் வேலை பார்த்த 2 பேர் தான் சாட்சி வழங்கியிருக்கிறார்கள். அதில் ஒருவருடைய பெயர் ஹரிபிரதீப். ஹரிபிரதீப்பினுடைய ஸ்டேட்மெண்டின் அடிப்படையிலே இந்த விஷயங்களை எங்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கும். சிவில் மக்கள், அரசு அதிகாரிகள், வியாபாரிகள் இந்த வதை முகாமுக்கு கடத்தப்பட்டு கொண்டு வரப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டு அச்சுறுத்தப்பட்டு துன்புறுத்தப்பட்டு கப்பம் கோரியிருக்கின்றார்கள். இதைத்தான் பிள்ளையான் செய்திருக்கின்றார். துன்புறுத்தப்பட்டு இவ்வாறு கப்பம் கோரிய நிலையில் கப்பம் கொடுக்காதவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். யார் கூறுவது? அதே வதை முகாமில் பிள்ளையானுக்கு கீழே வேலை பார்த்த 2, அதில் ஒருவர் தான் ஹரிபிரதீப் என்ற நபர். ஹரிபிரதீப்பினுடைய சாட்சி தான் இது. அடுத்தது, துணைவேந்தரும் அதே வதை முகாமில் தான் தடுத்து வைக்கப்பட்டு கொடுமைகளுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்றும் ஹரிபிரதீப் என்ற நபர் சாட்சி வழங்கியிருக்கின்றார். அப்பொழுது நீதவானவர்கள் அவரிடம் ஒரு கட்டத்திலே கேட்டிருக்கின்றார்கள், நீங்கள் எப்படி துணைவேந்தர் அங்கு இருந்தார் என்பதை உறுதிப்படுத்துகிறீர்கள் என்று. அன்று அந்த வதை முகாமிலே வாலம்புரி என்ற பத்திரிகை, தமிழ் பத்திரிகையில் வாலம்புரி என்ற தமிழ் பத்திரிகையில் துணைவேந்தர் காணவில்லை என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. அந்த புகைப்படத்தோடு அந்த செய்தியை பார்த்த ஹரிபிரதீப் அவர் அந்த செய்தியோடு உறுதிப்படுத்திக் கொள்கிறார், ஆம், இந்த பத்திரிகையில் இருக்கின்ற நபர் தான் இங்கு கடத்தி கொண்டு வந்து இவ்வாறு வைக்கப்பட்டிருக்கின்றார் என்று. உடனடியாக அந்த விசாரணையின் போது ஒரு பத்திரிகை, அந்த குறித்த பத்திரிகை செய்தியை ஒரு பிரதியை கொண்டு வந்து காண்பித்திருக்கிறார்கள். இதுவா நீங்கள் பார்த்த பத்திரிகையின் பிரதி என்று? ஆம், இது தான் என்று இந்த நபர் ஹரிபிரதீப் உறுதிப்படுத்துகிறார். அதை அடுத்துதான் அவருடைய சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. முதலாவது நபரான, அதாவது இந்த வதை முகாமில் பிள்ளையானுக்கு கீழே பணிபுரிந்த வதை முகாமில் இருந்த ஒருவருடைய ஸ்டேட்மெண்ட் என்னவென்று நாங்கள் பார்த்தோம். வாக்குமூலம், ஹரிபிரதீப் வழங்கிய வாக்குமூலம். இரண்டாவது சாட்சியாளர் தான் குலேந்திரன் வினோதன். அவரும் அதே வதை முகாமில் வேலை பார்த்து வந்திருக்கின்ற ஒருவர். அவர் என்ன கூறுகிறார் என்றால், வதை முகாம் பற்றியும் அங்கு நடந்த கொடுமைகள் பற்றியும் துணைவேந்தர் அங்கு முகம் கொடுத்த கொடுமைகள் குறித்தும் சாட்சி வழங்கி இருக்கின்றார். இதுதான் இந்த 2 பேருடைய சாட்சி தான் பிரதானமான சாட்சியாக இருக்கின்றது. ஆகவே 2 காரணங்களை நாங்கள் பார்த்துவிட்டோம். மூன்றாவது காரணம் என்ன? சிஐடியினர் நீதிமன்றத்தில் வெளிப்படுத்திய மூன்றாவது காரணத்தான் மிக முக்கியமான ஒரு காரணம், மிக பிரதானமான காரணமாக இருக்கின்றது. அது என்னவென்றால், இதுவரை கிழக்கு மாகாண துணைவேந்தர் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டார் என்பது தான் தெரியும். அதற்கு பிறகு அவருக்கு என்ன நடந்தது என்பது குறித்து இதுவரை யாருக்கும் தெரியாது. பொதுவாக அவர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று தான் சொல்லப்பட்ட தவிர எப்படி கொல்லப்பட்டார் என்பது குறித்து யாருக்கும் தெரியாது. ஆனால் இதுவரை நடந்திருக்கின்ற விசாரணைகளின் அடிப்படையாக வைத்து, சாட்சிகளை மையமாக வைத்து நேற்றைய தினம் சிஐடி அதிகாரிகள் அந்த விடயத்தையும் வெளிப்படுத்தினார்கள். எப்படி என்றால், சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் துணைவேந்தர் கடத்தப்பட்டு செவனப்பட்டிய வதை முகாமில் தடுத்து வைத்து அவரை துன்புறுத்தி கொலை செய்து அவருடைய உடலை தீயிட்டு கொளுத்தி எரித்துள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்திருப்பதாக, சாட்சிகள் இருப்பதாக சிஐடியினர் நேற்றைய தினம் நீதிமன்றத்திலே உறுதியுடன் தெரிவித்திருக்கின்றார்கள். இது பேரதிர்ச்சியான விடயம். பொதுவாக தெரியும், இத்தனை வருடங்கள் இவரை காணவில்லை, கொல்லப்பட்டிருக்கலாம் என்பது தெரியும். ஆனால் நேற்று சிஐடி அதிகாரிகள் அவர்களுடைய விசாரணைகளை அடிப்படையாக வைத்து, சாட்சிகளை அடிப்படையாக வைத்து நீதிமன்றத்தில் வெளிப்படுத்துகிறார்கள் இந்த விடயத்தினை. அது மாத்திரமல்ல, வதை முகாமில் நடந்துள்ள இன்னும் பல கொலைகள், கொடுமைகள் குறித்தும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சிறைச்சாலை அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகள் பலர் இந்த வதை முகாமுக்கு கடத்தப்பட்டு கொண்டு வரப்பட்டு பல சித்திரவதைகளுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருப்பதும் நேற்றைய தினம் நீதிமன்றத்திலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த வதை முகாம், அதாவது செவனப்பட்டிய இந்த வதை முகாம், பிள்ளையானுடைய வதை முகாம் எங்கு இருக்கின்றது? செவனப்பட்டிய பகுதி. இந்த செவனப்பட்டிய வதை முகாம் புலனறுவை நீதிமன்ற
பிரதேசத்துக்கு உட்பட்ட பகுதி என்பதால் புலனறுவு நீதிமன்றத்துக்கு இந்த காரணிகளை முன்வைத்து அங்கும் இது சம்பந்தமான விசாரணைகளை வழக்கு தொடர்ந்து விசாரணைகளை நடத்த சிஐடி அதிகாரிகள் தயாராகி இருப்பதாகவும் நேற்று தினம் நீதிமன்றத்திலே சொல்லப்பட்டது. மேலதிக தகவல் என்னவென்றால், பிள்ளையான் கைது செய்யப்பட்ட போது, இப்போது 2025 ஏப்ரல் 8ஆம் தேதி பிள்ளையான் கைது செய்யப்பட்ட போது சிஐடியினர் கைப்பற்றிய பிள்ளையானுடைய அலுவலகத்தில் இருந்த இன்னும் பல முக்கியமான பொருட்கள், குறிப்பாக சிம் அட்டைகள் எல்லாம் ஏராளமாக கைப்பற்றப்பட்டுள்ளது. அவை சம்பந்தமாகவும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த விசாரணைகளை செய்வது இலங்கையின் புலனாய்வு பிரிவினரோடு சேர்ந்து இந்த சிம் அட்டைகள் சம்பந்தமான விசாரணைகள் இப்பொழுது ஆரம்பித்திருக்கின்றார்கள். இது சம்பந்தமான அறிக்கைகள், ஆய்வறிக்கைகள் மிக விரைவில் கிடைக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இந்த வதை முகாம் குறித்து சிஐடியினர் விசாரணைகளை ஆரம்பித்து பாதுகாப்பு அமைச்சில் தகவல் கோரியிருக்கிறார்கள். இது உண்மையா? இந்த வதை முகாமின் பின்னணி என்ன? இந்த வதை முகாமுக்கு அப்போதைய அரசாங்கம் அல்லது இராணுவம் அனுமதி கொடுத்திருக்கின்றதா என்றெல்லாம் இவர்கள் விசாரிக்கும் போது, கேள்வி கேட்கும் போது, கோரிக்கை விடுக்கும் போது, தகவல்கள் கேட்கும் போது அரச புலனாய்வு பிரதானி தான் சிஐடியினருக்கு பதில் வழங்கியிருக்கின்றார். இந்த முகாமை நடத்தி செல்ல பிள்ளையானுக்கு எந்த அனுமதியும் வழங்கப்பட்டில்லை. எந்த விதமான அனுமதியும் இல்லாமல் தான் இந்த வதை முகாமை பிள்ளையான் நடத்தி சென்றிருக்கின்றார். துணைவேந்தர் உட்பட பலரையும் கொலை செய்திருக்கின்றார். இப்பொழுது ஒரு விடயத்துக்கு நாங்கள் வரலாம். அப்படி என்றால் அரச அனுமதியுடனும் இராணுவத்தின் அனுமதியுடனும் அல்லது அவர்களுடைய கட்டுப்பாட்டிலும் வதை முகாம்கள் கடந்த காலங்களில் இருந்திருக்கின்றது. என்ன, ஏனால் இங்கு பேசப்பட்ட ஒரு சில விடயங்களை வைத்து பார்க்கும்போது தெரிகிறது. இங்கு சொல்லப்படுகிறது என்ன, அரசு அனுமதியோ இராணுவத்தின் அனுமதியோ யாருடைய கட்டுப்பாட்டின் கீழோ இந்த வதை முகாம் இயக்கப்படவில்லை, அனுமதி கொடுக்கப்பட்டில்லை என்று சொல்லப்பட்டால், அப்பொழுது அனுமதி கொடுக்கப்பட்ட ஒரு சில வதை முகாம்களும் இலங்கையில் இருந்திருக்கிறது. அப்படி ஒன்று தான் பட்டளந்த வதை முகாமும் தெரியாது. அது சம்பந்தமாக பேச்சு பெருசாக அடிப்பட்டது. பின்னர் அது சம்பந்தமாக எந்த விதமான பேச்சுக்களும் இல்லை, அமைதியாகிவிட்டது. ரைட், பாருங்கள், யாரும் அறிந்த சிவனேஷ் துரை சந்திரகாந்தன் அல்லது பிள்ளையான் என்று சொல்லப்படும் இந்த நபர் எப்படியாப்பட்ட கொடுமைகளை செய்திருக்கின்றார். ஆனால் உதய கம்மன் பிளவுக்கு அவர் ஒரு தேசிய வீரர். அதைத்தான் நான் ஆரம்பத்தில் வாசித்து காட்டினதை. அது சற்று ஹைலைட்டான விடயம் தானே. ஆகவே சிங்கள இனத்துக்கு, அதாவது இலங்கைக்கு அவர் இயக்கத்திலிருந்து அந்த இயக்கத்தை விட்டு வந்து இலங்கையை காப்பாற்ற இயக்கத்துக்கு எதிராக உளவாளியாக செயற்பட்ட, இலங்கை அரசாங்கத்துக்கு உளவாளியாக செயற்பட்ட பிள்ளையான் தேசிய வீரர் என்று உதயகம்மன் பிள்ளை போற்றுகிறார். இன்று ஒரு ஊடகத்தை நடத்தி இந்த பிள்ளையான் சம்பந்தமாகவும் அவர் பேசியிருக்கின்றார். அவை பாருங்கள், எவ்வளவு அன்பு என்ன உதயகம்மன் பிளவுக்கு, பிள்ளையான் மீது. இதெல்லாம் எங்கு சென்று முடியும் என்பது தெரியாது. ஆனால் இதுவரை வெளிப்படுத்தப்படாத பல விடயங்கள் நேற்றைய தினம் இந்த வழக்கு விசாரணையின் போது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சிஐடி அதிகாரிகள் அடுத்த கட்ட விசாரணைகளை ஆரம்பித்து விட்டார்கள். நேற்றைய தினம் இவர் பிணையில் விடுதலை செய்யப்படுவாரா அல்லது இவருடைய தடுத்து வைக்கும் காலம் நிறைவடைந்து விட்டது, சரியான விசாரணைகள் இடம்பெறவில்லை, பிள்ளையானுடைய வாயை இவர்களால் திறக்க முடியவில்லை, இவர்களால் திறக்க முடியாது என்று பலர் சவால் விட்டது எங்களுக்கு அவதானிக்கூடியதாகிறது. ஆனால் இத்தனை இந்த 359 நாட்களில் எவ்வளவு விடயங்களை இந்த சிஐடி அதிகாரிகள் கண்டுபிடித்திருக்கின்றார்கள், நீதிமன்றத்திலே நேற்றைய தினம் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். இனி இருக்கின்றது ஆப்பு. இந்த ஆயுதங்கள் யாரால் வழங்கப்பட்டது, இந்த ஆயுதங்கள் தற்போது எங்கு இருக்கின்றது, யாருடைய கையிருப்பில் இருக்கின்றது, அந்த வதை முகாம் நடத்தப்பட்ட போது யார் யாருடைய தேவைகளுக்கு அங்கு பலர் கடத்தப்பட்டார்கள், துணைவேந்தர் யாரால் கடத்தப்பட்டார் என்பது தெரியும், யாருக்காக கடத்தப்பட்டார், ரைட், யாருடைய தேவைக்கு கடத்தப்பட்டார், இன்னும் பலர் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த வதை முகாமை சுற்றியுள்ள பல இடங்களில் அன்று கொலை செய்யப்பட்டவர்கள் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த அகழ்வு பணிகளும் இனி வரும் நாட்களில் நடைபெறத்தான் போகிறது. பிள்ளையான் கைவிலங்கோடு அந்த இடத்துக்கு சென்று இங்கே புதைத்தேன் என்று சொல்லும் காட்சிகளை நாங்கள் எதிர்வரும் நாட்களில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஒரு அநியாயக்காரன் தான் பிள்ளையான் என்று இப்பொழுது இதையெல்லாம் பார்க்கும்போது தெரிகிறது. இதையெல்லாம் பார்க்கும் போதில் இதற்கு முன்பதாகவே பலருக்கு தெரியும். சந்திரகாந்தன் பிள்ளையான், சிவனேத்துறை சந்திரகாந்தன் எப்படியாப்பட்ட கொடூரக்காரர் என்று பலரும் பலவிதமான தகவல்கள் மூலமாக வெளிப்படுத்தியிருந்தார்கள். ஜோசப் ராஜசிங்கம் படுகொலை வழக்கில் 5 வருடங்களுக்கு மேலதிகமாக சிறையில் இருந்தவர். சிறையில் இருக்கும் போது மீண்டும் வருகிற ஈஸ்டர் தாக்குதல் சம்பவம் எங்கு சஹரானுடைய சகோதரன் உட்பட
நௌஃபர் மௌலவி உட்பட குழுவினரோடு நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு அசாத் மௌலானா பிள்ளையானுடைய செயலாளரை அழைத்து இவர்களை விடுவிக்க பல முயற்சிகளில் மேற்கொண்ட பிள்ளையான் காரணக்காரர் பல விடயங்கள் இவரோடு சம்பந்தப்பட்டு இருக்கின்றது. ஆனால் நல்லவர் வல்லவரை போல ஈஸ்டர் தாக்குதல் குறித்து ஒரு தமிழில் புத்தகமும் எழுதினார். அந்த புத்தகம் அவர் ஒரு புத்தகம், பிள்ளையார் ஒரு புத்தகம், இப்படி ஆளாளுக்கு புத்தகங்கள் எழுதி நீங்கள் வெளியிடுங்கள், விசாரணைகள் அது பாட்டுக்கு நடக்கும். இவர்கள் அப்படி விசாரணை நடக்கிறதால் இவருடைய புத்தகங்கள் எதற்கு? புத்தகம் எழுதி இவர்கள் அனைவரையும் சரிப்படுத்த பார்க்கிறார்கள். நிச்சயமாக இந்த அரசாங்கம், நான் நினைக்கின்றேன் இந்த அரசாங்கத்தின் கீழே இந்த மாதிரியான விசாரணைகள் தீவிரமாக இடம்பெறுகின்றது என்பதை இப்படியான சம்பவங்களினூடாக எங்களுக்கு உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. இல்லையென்றால் ஜோசப் பராஜசிங்கம் கொலை வழக்கில் தொடர்புபட்டு 5 வருடங்கள் இருந்தவர் கோட்டாபய ராஜபக்ச ஆட்சிக்கு வந்தவுடன் விடுதலை செய்யப்படுகின்றார். விடுதலையானதும் பார்லிமெண்டத்திற்கும் வருகின்றார் தேர்தல் மூலமாக, பிறகு சுதந்திரமாக செயற்படுகின்றார். இந்த துணைவேந்தர் கொலை சம்பவம் சம்பந்தமாக சுதந்திரமாக எதுவும் தெரியாதானே, விசாரணைகள் நடந்திருக்காது, இவ்வளவு ஆதாரங்கள் திரட்டி இருக்க மாட்டார்கள், ஒன்றும் நடக்காததை போல் தான் இருந்திருக்கும். துணைவேந்தரும் காணாமல் ஆக்கப்பட்டார் என்ற முடிவில் தான் இருந்திருப்போம். ஆனால் பாருங்கள், இவ்வளவு விடயங்கள் இன்னும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. துணைவேந்தர் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டு பல கொடுமைகளுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டு அவருடைய உடல் எரிக்கப்பட்டிருக்கின்றது. யாரால்? யாருடைய கட்டளையின் கீழ்? பிள்ளையானுடைய கட்டளையின் கீழ். ரைட். இதற்கு மேலே நீங்கள் தான் உங்களுடைய கருத்தை கூற வேண்டும். என்ன நடக்கிறது? நடக்கின்ற விசாரணைகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். சிஐடி அதிகாரிகளின் செயற்பாடுகள் குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே எழுதுங்கள். அடுத்து என்ன நடக்க வேண்டும் என்பதையும் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். இன்னும் பல புதிய அப்டேட்டுகளுடன் நாளை நிகழ்ச்சி சந்திக்கலாம். தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். ஒளிப்பதிவாளர் லிசி ஹருணன், நான் டில்ஷான் மின்சன். நன்றி, வணக்கம்.